வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் நியூஸு அந்த ஐடி விங் டிஎம்கே ஐடி விங் பண்ணது தான் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன்ல, இவங்க டிஎம்கே வேலை வேலை பார்க்குறதுனால யாரோ ஒரு கையெழுத்து போட்ட பொண்ணோட பெட்டிஷனை மேலே இருக்கிறத எடிட் பண்ணி போட்டாங்களாம். அது விஜய் இல்லைங்க சார், நித்யாவான். நித்யான்ற பேரை கூட மாற்ற தற்கூறிங்க தான் டிஎம்கே. பேர் போன ஆளுங்க வேலைங்க பார்க்குறது தான் டிஎம்கே. ஆக்சுவலி டைவர்ஸாக பிரச்சனை என்னன்னு தெரில, பிரிஞ்சு ஆகுனா கதை கட்டிட்டாங்க. இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு டவுட் வந்துருச்சு. ஆக்சுவலி ஃபைல் ஆயிருக்கான்னு தெரில, ரெண்டு பேருமே சொல்ல. பல வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன். இந்த இதில் நம்ம சேனலில் டைவர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா, பர்சனல் அட்டாக்கிங் இருக்கும். என்ன ஒரு பாலிட்டிக்ஸ்க்கு வந்தால் பர்சனல் அட்டாக் இருக்குன்னு சொல்லி நான் எதையுமே காதில் வாங்காமல் சும்மா இருக்காங்க. உடனே அவன் பொண்ணை பார்த்துக்கிறதுல, பிள்ளைய பார்த்துக்கிறதுல, பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுல, இவெல்லாம் வந்து ஊரை பார்த்துக்கிறோன்னா பெட்டு போட்டு தெருவில் இன்பநிதி, கொடுமநிதி, உதயநிதி ஸ்டாலின், ஃபாத்திமா ஸ்டாலின் இவங்களை பண்ணதெல்லாம் தெரியாது. ஊருக்கே தெரிஞ்சாலும் தப்பு இல்லை. ஏன்னா அது ஊருக்கு தெரிஞ்சிச்சு. ஊருக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு இவனுக்கு ஊதுறானுங்க பாரு, எவ்வளோ பெரிய ஊதுறானுங்க. உலக மகா நடிப்பு. வேலைங்கெல்லாம் பக்காவாக பண்ணுறது யார்? நம்ம டிஎம்கே. இப்போ தெரிஞ்சு போச்சா? நானும் ஆக்சுவலி விஜய்ன்னு நினச்சேன். அதை பார்த்து ஒரு வீடியோவும் போட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸே ஃபைல் ஆகாத மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த லேட்டஸ்ட் நியூஸு, அவங்க கேஸ் ஃபைல் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியலை. அவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் வந்து பத்திரிக்கைகிட்ட பேசினா தான் உண்மை தெரியும். அதனால் இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99.9% வழக்கு பதியலைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அது கையெழுத்து சங்கீதா. அதில் நான் கூட சங்கீதா விஜய்ன்னு நினச்சி பார்த்தேன் பெட்டிஷனை. ஆனால் பெட்டிஷன் ஃபைல் ஆகிருக்கா என்னன்னு தெரில, அதோட ஆதாரங்களும் தெரில, என்ன அடிப்படையில் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் கையெழுத்து அவங்களது இல்லை, பெட்டிஷனும் அவங்களது இல்லை. சரிங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வேலைங்க பண்ணுறதுனால இவனுக்கு என்ன லெவலுக்கு வேணாலும் போவானுங்க. கொலை பண்ணது கூட இவனுங்க தான் ப்ரூஃப் ஆகிடுச்சு. இதுலேருந்து கரூரில் கூட்ட சில உண்டு வைக்கினது இவனுங்க. ஆனால் சாக அடிக்கணும்னு நினைக்கல, இவனுக்கு உண்டு பண்ணணும்னு நினச்சானுங்க. அது எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. எக்காரணத்தை கொண்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. போதும், அராஜ ஆட்சிக்கு போட்டு எக்காரணத்தை கொண்டு போதும். இந்த 2026 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வைங்க. டிஎம்கே கூட்டணி மண்ணை கவனம். இவனுக்கு எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கானு இந்த ஃபோட்டோவில் தெரியுது. சரிங்களா? எவ்வளோ பெரிய வேலை, ஒரு குடும்பத்தை கெடுக்கணுன்றதுக்காக எந்த அளவுக்கு பண்ணுறானுங்க பாருங்களேன். நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.